நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப மோடிக்கு எப்படி எப்படின்னு கையை கட்டிட்டே போவாரு. அவர் முன்னாடி அந்த கேமரா மூவ் ஆகிக்கிட்டே போகுது. சோ நாடு முழுவதும் பாக்குறவங்களுக்கு வந்துட்டு மெட்ராஸ்ல ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்திட்டாரு பிரதமர். அப்படி அந்த திராவிட பாஷன் அந்த கோட்டை தகருது அப்படிதான் அவங்க சொல்லிக்கலாம். ரிபப்ளிக் டிவி, இண்டிபெண்டன்ட் டிவி இருக்குல்ல, அவங்க சொல்லலாம். நான் என்ன கேட்கறேன் அப்படின்னோம்னா, அதே அவன் வந்துட்டு அப்படி கொஞ்சம் மோடியை விட்டுட்டு இப்படி திருப்பினா அப்படின்னோம்னா 2 இடத்துலயும் காலியா இருக்குமே. இதானே நடந்துச்சு. ஒரு பெரிய டன்னலை திறந்து வைக்கிறாரு மோடி, அவன் முன்னாடி ஓட்டிக்கிட்டே போறான், மோடி கையாட்டிக்கிட்டே வராரு. திடீர்னு மோடியினுடைய வண்டியை போட்டு அவன் பின்னாடி விட்டுனா பார்த்தா எதிரில யாருமே இல்லாத இடத்துல யாருக்காக இவர் கையை ஆட்டிக்கிட்டு போறாரு. ஆளே வராத இடத்துல ஆளை கொண்டாந்து இறக்கி ஒரு ரோட் ஷோ பண்ணி தங்களையும் ஏமாத்திக்கிட்டு மக்களே ஏமாத்த முற்படுறாங்களே இவங்களை நினைச்சு நம்ம என்ன செய்யறது? அன்னைக்கு வெள்ளத்துல மூழ்கி கடந்த போது ஹெலிகாப்டரோட பார்த்ததோட எல்லாமே இறங்கி தண்ணியில நின்னாரே அந்த பிரதமர். வந்தாரே 5000 கோடி கொடுத்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொன்னாரு. அந்த 6000தோட இவர் கொடுத்த 10,000 சேர்ந்து அவ்வளவு பெனிஃபிட் ஆச்சு. அப்படின்னா குடிசை வாசிகள் எல்லாரும் வருவாங்க. நீங்க வரவே இல்லை. போதா குறைக்கு அந்த உருப்படாத வாயை எடுத்தாது வேற இறக்கி இதெல்லாம் வந்து ஒரு கலாபிட்டியே கிடையாது, ஒரு பேரிடரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அப்புறம் உருப்படுமா? யாரு வரப்போறா? யாருமே இல்லாத இடத்துல யாருக்காக டீ ஆத்த போறீங்க? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தொடர்களே. ருஷ்ட செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஜகவினர் மோடியை ஏமாற்றுகிறார்களா அல்லது மோடி தான் ஏமாற்றப்படுவதை உணரவில்லையா? உள்ளபடி இப்படி ஒரு கேள்வி எனக்கு சில வாரங்களாகவே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, மோடியை வைத்து பாஜகவினர் தமிழ்நாட்டில் ரோட் ஷோ நடத்துகிறார்கள். அதாவது மோடி வந்து அவருடைய முகத்தை காட்டினால், அருகில் இருந்து மோடியை பார்த்தால் ஓட்டுக்கள் கொட்டிவிடும் என்று எப்படி நம்புகிறார்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை. மோடி நாட்டினுடைய பிரதமராக 10 ஆண்டு காலம் இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், பல பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார், நிறைய மக்களை நீங்கள் திரட்டுகிறீர்கள், ஏகப்பட்டது செலவாகிறது, அதற்கான பணம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, திரட்டுறீங்க. அவங்களுக்கு நடுவில் உங்க ஆட்களை எல்லாம் பரவாயில்ல உட்கார வைக்கிறீங்க. அவங்க வந்துட்டு மோடி இது பண்ணும்போது பெரிய அளவில் சத்தம் போட்டு ஜெய் ஸ்ரீராம்னோ பாரத் மாதா கி ஜெய்னா கத்துறாங்க. எல்லாம் தெரியுது, இதுல ஏற்பாடெல்லாம் தெரியுது. ஓகே, அது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்யறது, நீங்க அதிகப்படியா செய்றீங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ரோட் ஷோ நடத்துறீங்களே, ஏன் இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல ஃபெயிலியர் ஆச்சு? கோயம்புத்தூர்ல தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தே இருக்குது, கோயம்புத்தூர்ல தான் நாங்க அடிச்சு கலக்க போறோம், கொங்கு பெல்ட்ல தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே. கோயம்புத்தூர்ல மோடியினுடைய ரோட் ஷோ தான் புறப்பட்ட இடத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துலயும் ஆட்கள் இல்லாம அங்க இருந்தவங்களே 2 சைட்லயும் அப்படியே ஓடிக்கிட்டே மோடி கையாட்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் வந்தாங்களே, அந்த நிகழ்வு ஏன் ஏற்பட்டுச்சு? அப்படியான ஒரு சூழல் ஏன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எந்த இடத்துலயாவது கோயம்புத்தூருக்கு கொரோனா காலத்திலயோ இல்ல இந்த ஜிஎஸ்டி காலத்திலயோ அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய மில்லுங்க, அங்க இருக்கக்கூடிய கைத்தறி நெசவு போன்ற தொழில்கள், அந்த மண்டலத்தையும் சொல்ல வரேன், இல்ல திருப்பூர் போன்ற ஆயத்த ஆடை பின்னல் ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம், இந்த இடம் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஏதாவது மோடி அரசு செஞ்சிருக்குதா? நல்லா கவனிங்க, ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? அதாவது டைனி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 கோடிக்கும் குறைவான அளவிற்கு ஒரு முதலீட்டோட ஒரு சின்ன இடத்துல நடக்கக்கூடிய ஒரு தொழில், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரு பகுதியை தயாரிக்கக்கூடிய அந்த மாதிரி இடம், அதெல்லாம் ஜிஎஸ்டினால எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாச்சு அப்படின்றத திருப்பூர்ல கேட்டீங்கன்னா கதையும் சொல்லுவாங்க. மோடி அரசு என்ன நிவாரணம் பண்ணுச்சு? கிடையாது. ஆனா திருப்பூர்ல நீங்க ஆளை நிறுத்திருக்கீங்க, வேட்பாளர் நிறுத்திருக்கீங்க, எப்படி ஜெயிப்பாரு? அப்புறம் கொரோனா காலத்துல வந்துட்டு கோயம்புத்தூருக்கும் அதனுடைய அங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் மிகப்பெரிய அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் அடிபட்டுச்சு. மோடி அரசு என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் இல்லை. அது முடிஞ்சிட்ட உடனே ஒரு 1 கோடி கடன் கேட்ட உடனே கொடுப்பாங்க, 1 கோடி இன்ஸ்டன்ட் கடன் ஒண்ணு, ஒர்க்கிங் கேபிட்டல். அதுக்கு யாரோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட வந்துட்டு அப்ளிகேஷனை ரூட் பண்ணி
அவங்க கிட்ட ஒரு 1800 2000 ரூபாய் கட்டிட்டு அவன் கடைசியில் அந்த அப்ளிகேஷனை ஃபார்வர்டு பண்றது என்னன்னா இவங்களுடைய பேங்க்குக்கு. அதுல எவ்வளவு பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க. ஆனா இவர் நல்ல பெனிஃபிட் அடைஞ்சாரு, மோடியினுடைய ஃப்ரெண்டு. எந்த இடத்துல இப்போ மோடி வராருங்க, நான் பார்த்திருக்கேன். இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் இருந்தாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு, மெட்ராஸுக்கு வராரு அப்படின்னா, வெல்கம் டு அவர் பிலவ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ மன்மோகன் சிங் ஜி, டாக்டர் மன்மோகன் சிங் ஜி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அசோசாம், இந்த தொழிற்சாலை பொறுப்புகள், அந்த தொழிற்சாலை குரூப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போடுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்துட்டு அந்த பொது நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள் எல்லாம் போடும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி மோடிக்காக வருதா? யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பாஜக இருக்கிற அமைப்புகள் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கதே ஒழிய ஒரு இண்டஸ்ட்ரியோ, ஒரு வர்த்தக அமைப்போ, இண்டஸ்ட்ரியல் அமைப்போ எதுவுமே மோடியை வரவேற்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட இந்த 6 முறையில மோடிக்கு யாரும் வழங்கலையே. ஏன் எதுவும் பண்ணல, எதுவும் செய்யல, மக்களுக்கும் ஒண்ணும் செய்யல, வணிகத்துக்கும் ஒண்ணும் செய்யல, தொழில்களுக்கும் ஒண்ணும் செய்யல. அவங்க அந்த தொழில்கள்லாம் செதஞ்சு உருக்குலைஞ்சு போன அந்த காலகட்டத்திலையும் எதுவும் செய்யல, ஜிஎஸ்டிலையும் எந்த விதமான எதுவும் பண்ணல. அப்புறம் மோடிஜியை வச்சு ரோட் ஷோ நடத்துறீங்களே, யாரை ஏமாத்த? நிறைய பணம் வருது. இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. அவர் நாட்டை ஏமாத்துறாரு, நாங்க மோடி ஏமாத்த கூடாதுன்னு கூட நீங்க கேள்வி கேட்கலாம், அது வேற விஷயம். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப மோடிக்கு எப்படி எப்படின்னு கையை கட்டிகிட்டே போவாரு. அவர் முன்னாடி அந்த கேமரா மூவ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ நாடு முழுவதும் பாக்குறவங்களுக்கு வந்துட்டு மெட்ராஸ்ல ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்திட்டாரு பிரதமர். அப்படி அந்த திராவிட பாஷன் அந்த கோட்டை தகருது அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். ரிபப்ளிக் டிவி, இண்டிபெண்டன்ட் டிவி இருக்குல்ல, அவங்க சொல்லலாம். நான் என்ன கேட்கறேன் அப்படின்னோம்னா, அதே அவன் வந்துட்டு அப்படி கொஞ்சம் மோடியை விட்டுட்டு இப்படி திருப்பினா அப்படின்னோம்னா 2 இடத்துலையும் காலியா இருக்குமே. இதானே நடந்துச்சு. ஒரு பெரிய டன்னலை திறந்து வைக்கிறாரு மோடி, அவன் முன்னாடி ஓட்டிக்கிட்டே போறான், மோடி கையாட்டிக்கிட்டே வராரு. திடீர்னு மோடியினுடைய வண்டியை போட்டு அவன் பின்னாடி விட்டுன்னா பார்த்தா எதிரில் யாருமே இல்லை. யாருமே இல்லாத இடத்துல யாருக்காக இவர் கையை ஆட்டிக்கிட்டு போறாரு? ஒரு ஏர்போர்ட்ல ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குறாரு, இறங்கின ஒன்று இப்படி கையாட்டுறாரு. அவன் முன்னாடி எடுத்துட்டு தான் திடீர்னு அப்படியே சுத்தி பின்னாடி இப்படி காட்டுறான். பார்த்தாங்க யாருமே இல்லை, ஏர்ஃபீல்டு தான் இருக்குது. ஒரே ஆள் கூட இல்லை. மோடியை வரவேற்க அங்க காக்கக்குருவி கூட இல்லை. ஏன் அந்த இடத்துல? அவருக்கு என்னன்னா, எங்க பார்த்தாலும் மக்கள் இருக்கிறாங்க, நான் போற இடத்துலலாம் அங்கெல்லாம் நான் கையாட்டிட்டு இருக்காங்க. அவரு இந்த கற்பிதம் எப்படி அடிபட்டு போச்சு பாருங்க அந்த கேமரால இருந்துட்டு. இந்த மாதிரி நிறைய. சோ பணத்தை வைத்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு உடனே ரோட் ஷோன்ற பேர்ல மற்ற இடங்களுக்கு இந்த எஃபெக்ட் போகுது. இப்ப பாண்டி பஜார்ல நீங்க நடத்துறாங்க. கம்மிங் டு த பாயிண்ட், பாண்டி பஜார்ல மக்கள் வந்த காலமெல்லாம் எப்போ போயிடுச்சு. அங்க இருந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்த கடைகள் எல்லாம் எப்போ தூக்கிட்டீங்க, ஓரம் கட்டிட்டீங்க, வேற ஒரு இடத்துல தூக்கி போட்டீங்க. ஒரு நேரத்துல மேல்தட்டுல இருந்து அடித்தட்டு வர்க்க வரைக்கும் எல்லா மக்களும் அங்க வந்துட்டு அப்படியே குழும்புவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் நடுவில் ஒரு 3 அடி இடம் தான் இருக்கும். அதுக்குள்ள எல்லாரும் போவோம் உரசிக்கிட்டு. ஆனா அங்கேயும் வியாபாரம் நடக்கும், இங்கேயும் வியாபாரம் நடக்கும். இப்ப இந்த கடைகள் எல்லாம் தூக்கி அள்ளி கட்டிட்டு போட்ட உடனே பிளாட்ஃபாரத்தெல்லாம் பெருசாக்கி இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பெருசாக்கிட்ட உடனே தண்ணி நல்லா இடுப்பளவு தேங்கி நின்றுச்சு. அது வேற கதை. எடப்பாடி பழனிசாமி காலத்துலதான் தண்ணி போறதுக்கு வழி எல்லாத்தையும் ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குனாங்க. அதை ஒரு 1700 கோடி ரூபாய் அம்பேல் ஆச்சா ஆட்டையை போட்டாங்க. என்ன ஆச்சுன்னா வரதே இல்லை. இப்போ அது ஒரு வழி பாதை. பிளாட்ஃபார்ம் எல்லாம் பெருசா இருக்கும், லைட்டு கீட்டு எல்லாம் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்குது. ஷூட்டிங் எடுக்கலாம். ஒருவேளை மோடிக்கு அதுதான் வர போல, ஷூட்டிங் எடுக்கிறது நல்லா இருக்குது ஸ்பாட்டு. மக்கள் வரப்போறது இல்லை. கடைக்காரங்களாவும் மத்தியானத்தோட மூட்டு போயிட போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை. அப்ப என்ன விதமான ரோட் ஷோ, யாருக்காக தான் நீங்க நடத்துறீங்க? நான் தமிழ்நாடு பாஜக வைக்கிறேன், மோடிக்கு அதுல இருக்குது. அவர் இதை வச்சு நாட்டே ஏமாத்துவார். தமிழ்நாட்டில் போயிட்டு கையாட்டினா பாரு என்ன அப்படின்ட்டு. புரியுதுங்களா? கிரௌட காட்டாதே அப்படியே பண்ணிடலாம். அத்தோட போயிட்டு ஓய்வு எடுக்கிறாரு அவர். அவ்வளவுதான். நீங்க ஒரே ப்ரோக்ராம் தான் அவருக்கு, இது ரோட் ஷோ மட்டும்தான். சோ ஆளே வராத இடத்துல ஆளை கொண்டாந்து இறக்கி ஒரு ரோட் ஷோ பண்ணி தங்களையே ஏமாத்திக்கிட்டு மக்களே ஏமாத்த முற்படுறாங்களே இவங்களை நினைச்சு நம்ம என்ன செய்யறது?
யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவர் வராரு, அவர் பார்க்கணும்னு மக்கள் ஆர்வப்படுறாங்கன்னா அவருக்கும் அந்த மக்களுக்கும் இடையே ஒரு கனெக்ஷன் இருக்கணும், ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு அபிமானம் இருக்கணும். இவர் தானே நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணாரு. அன்னைக்கு வெள்ளத்துல மூழ்கி கடந்த போது ஹெலிகாப்டர்களோடு பார்த்ததோட எல்லாமே இறங்கி தண்ணியில நின்னாரையா அந்த பிரதமர். வந்தாரையா 5000 கோடி கொடுத்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொன்னாரு. அந்த 6000த்தோட இவர் கொடுத்த 10,000 சேர்ந்து நம்மளுக்கு பெனிஃபிட் ஆச்சு. அப்படின்னா குடிசை வாசிகள் எல்லாரும் வருவாங்க. நீங்க வரவே இல்லை. போதா குறைக்கு அந்த உருப்படாத வாயை எடுத்தாது வேற இறக்கி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கலாமிட்டியே கிடையாது, ஒரு பேரிடரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அப்புறம் உருப்படுமா? யாரு வரப்போறா? யாருமே இல்லாத இடத்துல யாருக்காக டீ ஆத்த போறீங்க? இப்படிதான் கேட்க தோணுது. ஆக மக்களே, பணம் இருக்குது, நாங்க பண்றோம். புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, இல்லாட்டி சொரிஞ்சுக்கங்க. இதுதான் எங்களுடைய ஏமாத்த அரசியல் என்று பாஜக இன்று மாலை சண்டையில் மீண்டும் ஒருமுறை மோடியை வைத்து நிரூபிக்க போகிறது. லைக் பண்றீங்களா? லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை எழுதுங்க, வெளிப்பட எழுதுங்க. இது மை அப்சர்வேஷன் எழுதுங்க. ஆனா பரவாயில்ல, இதை வந்துட்டு பகிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.